சூப்பரான செஸ் கேம் நெட்ஃப்ளிக்ஸ்குள்ள அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். இந்த கேம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நார்மல் செஸ் மாரி இல்லாம இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா, த குயின் கேம்பிட் செஸ் அப்படிங்கிற இந்த வகையான கேம் மூலியமா ரொம்ப சூப்பரான செஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இங்க லேர்ன் பண்ண முடியும், வின் பண்ண முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயத்தையும் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு உங்களுக்கு Netflix அக்கவுண்ட் கண்டிப்பா தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க Netflixக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வகையான கேம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இந்த கேம்ல 2Dயும் இருக்கு, 3Dயும் இருக்குன்னு சொல்லலாம். இதுல எப்படிப்பட்ட கேம் அப்படின்னா, இது ஒரு தீம் செட்ட பேஸ் பண்ணி வந்தது. நான் இத இப்போதைக்கு பிரேக் பண்ண நினைக்கல. ஆனாலும் இதுல ஒவ்வொரு லெவல் கிராஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வகையான விஷயங்கள பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். சிம்பிளா சொல்றேன், நார்மலான செஸ் தான். இது எப்படி வேணாலும் 3Dயா நீங்க மாத்திக்கலாம், 2Dயாவும் மாத்திக்கலாம். எந்த ஆங்கிள்ல இருந்து வேணாலும் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து ப்ளே பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்போசிட்ல இருக்க ஒரு பெர்சன் பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து ப்ளே பண்ற மாரி இருக்கும். இது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லயுமே அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். நார்மலா செஸ்ஸ எப்படி ப்ளே பண்ணுவோமோ, அதே வகையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ஆனா, நார்மல் செஸ் கேம்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது மூவ்ஸ் இருக்கும். இல்ல டிஃபால்ட்டா ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். அதுல வின் பண்றத வச்சு ரேங்க் வருமே தவிர, அதுல வேற எதுவும் சுவாரஸ்யமா இருக்காது. ஆனா, இந்த கேம பொறுத்தவரைக்கும், ஒவ்வொரு விஷயத்த நீங்க வின் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு காயின்ஸ் வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாரி ஒவ்வொரு ஐலேண்டா, ஒவ்வொரு வகையான கேஸ்லா, ஒவ்வொரு வகையான ஸ்டேஜா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னேறிட்டே போலாம். அது வேற லெவல் எலிவேஷன தரும்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு தீவுக்குள்ள இருக்க ஒவ்வொரு நகரங்கள்லயும், அந்த நகரங்களுக்குள்ள இருக்க பில்டிங்லயும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த வகையான கேம் நடக்கிற மாரி இத வந்து மாத்திருக்காங்க. ஸோ பார்க்கவே ஜாலியா இருக்குன்னு சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் செஸ் கேம் பிடிக்குமோ, தாராளமா இந்த கேம் வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணும்போது வந்து ரொம்ப அனாயிங்கா இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது? இந்த கேம பத்தி லேர்ன் பண்ணணும். இதுல என்னென்னலாம் லூப் அண்ட் கார்னர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த மாரியான இன்ஸ்ட்ரக்ஷன ஃபர்ஸ்ட்டு கேட்டு தான் ஆகணும்னு சொல்லலாம். ஆனாலும் ப்ளே பண்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க உண்மையாலுமே. நார்மலான செஸ் கேம் தான். அதில ஜெயிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாலுமே ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு அதுக்கான ரிவார்ட் கிடைக்கும் இல்லையா? அது உண்மையாலுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் யாரும் இந்த மாரியான போல்டான மூவ் வந்து ட்ரை பண்ணதில்ல. நான் வந்து இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா, ஒரு 200 செஸ் கேம்லாம் விளையாண்டுருக்கேன். தனித்தனியா அது ஒரு அடிக்ஷன்னு வச்சுக்கோங்களேன். அதில இது போல பார்த்தீங்கன்னா, ஒரு தீம் செட்டையும் உள்ள கொண்டு வந்து, அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகரத்த வந்து பில்ட் பண்ணி GTA மாரியே பார்த்தீங்கன்னா, இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்கும். அந்த பில்டிங் ஒவ்வொன்னையும் அன்லாக் பண்ண உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங் வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து உங்களோட ஓன் டவுன்ஷிப் வந்து பில்ட் பண்ண முடியும் இதுக்குள்ளேன்னு சொல்லலாம். ஆல்சோ ஆப்போனன்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க என்னென்ன மாரியா மூவ்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு நார்மலைஸ்டா வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேம் வந்து ப்ளே பண்ண அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் போக இன்னுமே லெவல் டஃப் ஆகும்னு சொல்லலாம். ஆனா, இது நார்மலைஸான செஸ் கேம் இல்லாம, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தீம் செட்டையும் உள்ள வந்து பேஸ் பண்ணி குடுத்துருக்கிறது, கண்டிப்பா யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சோர்வடைய வைக்காதுன்னு தோணுது. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு கேம ப்ளே பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அதில ஜெயிச்சா அதுக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் நமக்கு கிடைக்கணும். அந்த ரிவார்ட வச்சு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போம்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அந்த கேமோட இன்ட்ரெஸ்ட் எந்த வகையிலயும் குறைய விடாம பார்த்துக்கிறது தான் ஒரு கேம் டெவலப்பரோட வேலை. ஒரு கேம அதுக்கு தான் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷனுக்கும் எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க நேர்மையா ஒரு கேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அதுதான் என்னோட எண்ணமும் கூட. அதுதான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட எண்ணமும் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க டேட்டாபேஸோட காஸ்ட் இந்த வகையான விஷயங்கள் இது எல்லாமே குடுத்துட்டு, வேலை இருந்தும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம ஒதுக்கி இந்த கேம் ப்ளே பண்றோம்னா, அதுக்கு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கணும். இதுதான் என்னோட ஆசை. ஸோ இது போல நியூவஸ்ட்டான கேம்ஸ் பத்தியும் அடிக்கடி வீடியோ வரும். இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.